மலேரியாக்கான சிகிச்சையில் பயன்படுத்தப்படுற ஆர்டிமிசினின் கண்டறியப்படுறதுக்கு முன்னாடி மருத்துவ உலகம் சந்தித்த பாதிப்புகள் என்னென்ன அப்படின்றதையும் அந்த பாதிப்புகளை சமாளிக்க கையாளப்பட்ட சிகிச்சை முறைகள் என்னென்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். ஆர்டிமிசினின் கண்டறியப்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும் மலேரியான்ற மஸ்கிட்டோ பார்ன் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ்னால உலகத்தில் வாழ்ந்து வந்த மில்லியன் கணக்கான மனிதர்கள் ஒவ்வொரு ஆண்டும் இறந்து போனாங்க. மலேரியாவினுடைய மொர்டாலிட்டி ரேட் இறப்பு விகிதமானது மினிமம் 10 to மேக்ஸிமம் 40% இருந்தது. அதாவது 100 பேர் மலேரியானால் பாதிக்கப்பட்டால் 10லிருந்து 40 பேர் வரைக்கும் இறந்து போயிடுவாங்க. அந்த அளவுக்கு அதிகமான உயிரிழப்புகளை ஏற்படுத்தின மலேரியா எப்படி ஏற்படுது, அதுக்குண்டான காரணம் என்ன அப்படின்ற சரியான புரிதல் அந்த காலகட்டத்தில் இல்லாமல் இருந்தது. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் மோசமான காற்றும் சுற்றுச்சூழல் காரணிகளும் தான் மலேரியா ஏற்படுறதுக்கு காரணம் அப்படின்ற தவறான புரிதல் அந்த காலகட்டத்தில் இருந்து வந்தது. இதனாலேயே மலேரியாவுக்குண்டான சரியான சிகிச்சை முறைகள் இல்லாமல் மலேரியானால் பாதிக்கப்பட்ட எண்ணில் அடங்காத மனிதர்கள் கடந்த காலங்களில் இறந்து போனாங்க. இது மட்டும் இல்லாமல் மலேரியா பாதிப்பு ஏற்பட்டால் மலேரியா தான் ஏற்பட்டிருக்கு அப்படின்றதும் அந்த காலகட்டத்தில் அறிஞ்சிக்க முடியாமல் இருந்தது. ஏன்னா மலேரியா ஏற்பட்டால் காய்ச்சல், தலைவலி, சோர்வு, வாந்தி இது மாதிரியான சாதாரண அறிகுறிகள் தான் ஆரம்பத்தில் தென்படும். இதனாலேயே மலேரியா ஏற்பட்டால் மலேரியா தான் ஏற்பட்டிருக்கா அப்படின்னு தெரியாமல் சாதாரண காய்ச்சல், தலைவலிக்கு ஏற்ற மாதிரியான சிகிச்சை முறைகள் வழங்கப்பட்டது. அதுக்கப்புறம் போக போக இந்த காய்ச்சல், தலைவலிக்கு பிறகு இந்த மலேரியாவினுடைய மோசமான பாதிப்புகள் படிப்படியாக தெரிய வர ஆரம்பிக்கும். குறிப்பாக மலேரியா ஏற்பட்ட பிறகு மஞ்சள் காமாலை ஏற்படும் சில நபர்களுக்கு. அதே மாதிரி சில நபர்களுக்கு வலிப்பு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் சில நபர்கள் கோமாவில் கூட போயிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மலேரியாவினுடைய காம்ப்ளிகேஷன்ஸ் ஆர்கன் ஃபெயிலியர், அதாவது உடல் உறுப்பு செயலிழப்பு ஏற்படும். இதனாலேயும் மலேரியானால் பாதிக்கப்பட்டவங்க சடனாக இறந்து போயிடுவாங்க. இது மட்டும் இல்லாமல் மலேரியானால் சிவியர் அனீமியா, அதாவது கடுமையான இரத்த சோகையும் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் மலேரியாவினால் பாதிப்படைந்து செரிப்ரல் மலேரியாவும் சில நபர்களுக்கு ஏற்படும். இந்த அளவுக்கு கொடிய பாதிப்புகளை மலேரியாவானது ஏற்படுத்தி வந்தது. ஸோ மலேரியாவுக்குண்டான சரியான புரிதலும் கிடையாது, அதுக்குண்டான சரியான சிகிச்சை முறையும் அந்த காலகட்டத்தில் கிடையாது. ஸோ இப்பேற்பட்ட காலகட்டத்தில் இவ்வளவு மோசமான பாதிப்புகளை மருத்துவ உலகமானது எதிர்கொண்டு வந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்து வந்த மக்களும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க மலேரியாவை சமாளிக்க முடியாமல். இப்படி இருந்த போதும் கூட இந்த மலேரியாவுக்குண்டான சில சிகிச்சை முறைகளானது அந்த காலகட்டத்தில் இருந்தது. குறிப்பாக குவானைன் அப்படின்றது, அதாவது சின்சோனா ட்ரீ அப்படின்னு சொல்லி ஒரு மரம் இருக்குது. அதனுடைய பார்க் பட்டையில் தான் இந்த குவானைன் அப்படின்ற இந்த ஒரு மருந்து இருக்குது. இந்த குவானைன் ஆனது பார்க்கோடு சேர்ந்து சின்சோனா ட்ரீயினுடைய பட்டையோடு சேர்ந்து அந்த காலகட்டத்தில் மக்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு நினச்சாங்க. ஸோ கரெக்டாக 17ஆம் நூற்றாண்டில், குறிப்பாக சொல்லப்போனால் 1630கள் அந்த காலகட்டத்தில் தான் இந்த குவானைன் அப்படின்றது, இந்த சின்சோனா ட்ரீயில் இருக்கக்கூடிய பார்க்கு, அந்த பட்டை, அதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணமானது மலேரியாவை போக்க வல்லது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயமானது தெரிய வருது. அதுக்கப்புறம் அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. இருந்தாலும் அப்போ அந்த பார்க்கை அந்த பட்டையை அப்படியே தூளாக அரைச்சி அதை டீயாவோ அல்லது மற்ற விதமாகவோ பயன்படுத்தினாங்க. ஆனால் அந்த பர்டிகுலராக அந்த பார்க்கில் இருக்கக்கூடிய குவானைன் அப்படின்ற காம்பவுண்ட் தான் மலேரியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய காம்பவுண்ட் அப்படின்னு அந்த காலகட்டத்தில் தெரியாமல் இருந்தது. ஸோ மொத்தமாக சும்மா சின்சோனா ட்ரீயினுடைய அந்த மரப்பட்டையானது பயன்படுத்தப்பட்டது. இது பெரிய அளவில் கை கொடுக்கல. ஏன்னா ஓரளவுக்கு எஃபெக்டிவாக இருந்தது, ஆனால் நிறைய டாக்ஸிசிட்டி, அதில் நச்சுத்தன்மை ஜாஸ்தி இருந்தது. அதனால் ஏற்படக்கூடிய பின்விளைவுகளும் ஜாஸ்தி இருந்தது. அதுக்கப்புறமா போக போக 1820 இந்த காலகட்டத்தில் தான் பிரான்ஸை சேர்ந்த பியர் ஜோசப் பெல்லட்டியர் அப்படின்ற ஒரு கெமிஸ்டும், அதே மாதிரி இன்னொருத்தர் ஜோசப் பீனேமே கெவன்டூ அப்படின்ற இன்னொரு பிரான்ஸை சேர்ந்த கெமிஸ்ட், இவங்க 2 பேரும் இணைஞ்சு 1820ஆம் ஆண்டு இந்த சின்சோனா ட்ரீயினுடைய அந்த பார்க்கில் இருந்து குவானைன் அப்படின்ற காம்பவுண்டை மட்டும் தனியாக செப்பரேட் பண்ணி ஐசோலேட் பண்ணி எடுத்தாங்க. அதுக்கப்புறம் 1820லிருந்து இந்த குவானைனானது அந்த குவானைனானது மலேரியாவுக்கு எதிரான சிகிச்சையில் பயன்படுத்தப்பட்டது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குவானைன் இப்போ பயன்படுத்தப்படும் போது ஓரளவுக்கு எஃபெக்டிவாக இருந்தது. ஆனால் அப்பவும் கூட குவானைனால் ஏற்படக்கூடிய அந்த நச்சுத்தன்மை இருந்தது. அதனால் ஏற்படக்கூடிய பின்விளைவுகளும் இருக்கத்தான் செஞ்சது. இதுக்கப்புறம் போக போக சில ஆண்டுகளுக்கு பிறகு கரெக்டாக 1880 இந்த 1880ஆம் ஆண்டு தான் சார்ல்ஸ் லூயி ஆல்ஃபான்ஸ் லெவரன் அப்படின்ற பிரெஞ்சு பிசிசியன் அவர் இந்த மலேரியா ஏற்படுறதுக்கு ஒரு பாரசைட், ஒரு ஒட்டுண்ணி காரணம் அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. அதுதான் பிளாஸ்மோடியம் அப்படின்ற ஒரு ஒட்டுண்ணி பேரினம். அந்த பிளாஸ்மோடியம் அப்படின்ற ஒட்டுண்ணி பேரினத்தில் இருக்கக்கூடிய
5 சிறிய இனங்கள் 5 ஸ்பீசிஸ் தான் மலேரியாவை ஏற்படுத்துது அப்படின்றது அடுத்தடுத்து கண்டறியப்பட்டது. அந்த 5 ஸ்பீசிஸ் என்னன்னா பிளாஸ்மோடியம் ஃபால்சிபரம், பிளாஸ்மோடியம் மலேரியை, பிளாஸ்மோடியம் விவெக்ஸ், பிளாஸ்மோடியம் நல்லசி, அதே மாதிரி பிளாஸ்மோடியம் ஓவல். இந்த 5 ஸ்பீசிஸ் பிளாஸ்மோடியம் அப்படின்ற இந்த ஜீனஸில் இருக்கக்கூடிய அந்த 5 ஸ்பீசிஸ், இந்த 5 ஒட்டுண்ணி இனங்கள் தான் மலேரியாவை ஏற்படுத்துது அப்படின்றது 1880களுக்கு பிறகு கண்டறியப்பட்டது. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் மோசமான காற்றும் சுற்றுச்சூழல் காரணிகள் இதெல்லாம் தான் மலேரியாவை ஏற்படுத்துது அப்படின்ற நம்பிக்கை இருந்தது போய் கிடையாது. மலேரியா ஏற்படுறதுக்கு பேரசைட் தான் வந்து புரோட்டோசோவான் பேரசைட்ஸ் தான் காரணம் அப்படின்றது அதுக்கப்புறம் தான் கண்டறியப்பட்டது. ஸோ அதுக்கப்புறம் தான் அப்போ அந்த ஒட்டுண்ணியை அழிச்சிட்டா போதும் மலேரியா நோயை வந்து போக்கிடலாம் அப்படின்ற அந்த புரிதலானது ஏற்பட்டது. இதுக்கப்புறமா 1897 இந்த காலகட்டம் 1897 1898 இந்த 2 ஆண்டுகளுக்குள்ள சர் ரொனால்ட் ராஸ் அப்படின்ற பிரிட்டிஷ் பிசிஷியன் ஒரு நபரும், அதே மாதிரி ஜியோவானி பெட்டிஸ்டா கிராசி அப்படின்ற ஒரு இட்டாலியன் பிசிஷியன் இன்னொரு நபர், இவங்க 2 பேரும் தனித்தனியா இந்த மலேரியா வந்து பரவுறதுக்கு காரணம் கொசுக்கள் மஸ்கிட்டோஸ் அப்படின்றத கண்டறிஞ்சாங்க. அதுவும் அனாஃபிலிஸ் மஸ்கிட்டோஸ், ஃபீமேல் அனாஃபிலிஸ் மஸ்கிட்டோஸ், அதாவது அனாஃபிலிஸ் அப்படின்றது கொசுக்கள்லே இருக்கக்கூடிய ஒரு இனம். அதுலேயும் பெண் கொசுக்கள் அனாஃபிலிஸ் மஸ்கிட்டோஸ்லேயே ஃபீமேல் அனாஃபிலிஸ் மஸ்கிட்டோஸ் தான் மலேரியாவை ஒரு மனிதன்கிட்ட இருந்து இன்னொரு மனிதனுக்கு பரப்புது அப்படின்ற அந்த விஷயம் 1897 தான் வந்து கண்டறியப்பட்டது. ஸோ அதுக்கப்புறம் இந்த அந்த மலேரியாவை கட்டுப்படுத்துறதுக்கு கொசுக்களை ஒழிக்கணும் அப்படின்ற அந்த நடவடிக்கை 1900ஆம் ஆண்டு காலகட்டத்தில் அப்போ இருந்து வந்து எடுக்கப்பட ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து கொசுக்கள் வந்து அழிக்கப்பட்டால் மலேரியா பரவல் தடுக்கப்படும் அப்படின்ற புரிதல் ஏற்பட்டது. இதுக்கப்புறம் 1934 இந்த காலகட்டத்தில் தான் ஹான்ஸ் ஆண்டர்சாக் அப்படின்ற ஒரு ஜெர்மன் கெமிஸ்ட் அவர் வந்து குளோரோக்வைன் அப்படின்ற இன்னொரு ட்ரக்கை கண்டுபிடிச்சாங்க. இது வந்து மலேரியாவுக்கு எதிரான ட்ரக்காக பயன்படுத்துறதுக்கு. இது குவானைன் அப்படின்ற அந்த ஒரு மருந்தை விட குளோரோக்வைன் அப்படின்ற இந்த ஒரு மருந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருந்தது. ஸோ அது 1940களில் இருந்து பயன்பாட்டிற்கு வர ஆரம்பிச்சிருந்தது. ஆனால் இதில் பிரச்சனை என்ன அப்படின்னா அந்த ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது மலேரியா பேரசைட் ஆனது பண்ண ஆரம்பிச்சிருந்தது. ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து குளோரோக்வைன் அப்படின்ற மருந்தை வந்து மலேரியாவினுடைய ஒட்டுண்ணி அழிக்கிறதுக்காக நபர்களுக்கு வந்து மனிதர்களுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த மனிதர்களினுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த மலேரியாவை ஏற்படுத்தக்கூடிய ஒட்டுண்ணிகள் அது வந்து குளோரோக்வைனால் அழிஞ்சு போகும். ஆனால் காலப்போக்கில் அந்த குளோரோக்வைன் வந்து எப்படி செயல்படுது, அதனுடைய செயல்திறன் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி மலேரியா ஒட்டுண்ணிகள் வந்து தனக்குத்தானே வந்து மாற்றம் அடைஞ்சு அடாப்ட் ஆகி அந்த குளோரோக்வைன் அப்படின்ற மருந்து வந்து அந்த மனிதனுக்குள்ளே செலுத்தினா கூட அந்த மருந்தே வந்து எதிர்த்துட்டு பேரசைட் ஆனது மனிதனுடைய உடல்ல வந்து உயிர் வாழக்கூடிய தன்மையை பெற்றது. இதுதான் வந்து ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது. ஸோ ஒரு மருந்தை கண்டுபிடிக்கிறோம், அந்த மருந்தை ஒரு கிருமியை அழிக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு மனிதனுக்கு செலுத்துறோம் அப்படின்னா அந்த மருந்தையே வந்து சமாளிக்கக்கூடிய தன்மையை அந்த மருந்து வந்து என்னதான் வந்து பண்ணா கூட அந்த மருந்தினால அந்த கிருமி வந்து அழிஞ்சு போகாம அந்த ஒரு மருந்தை வந்து எதிர்த்து போராடக்கூடிய அடாப்டபிலிட்டி அந்த எபிலிட்டியை வந்து கொண்டுரும் சில பாக்டீரியா, சில வைரஸஸ், சில ஃபங்கை, அதே மாதிரி சில பேரசைட்ஸ். அது மாதிரி தான் மலேரியா பேரசைட்டும் கூட அந்த மலேரியாவை ஏற்படுத்தக்கூடிய ஒட்டுண்ணிகளும் கூட இந்த குளோரோக்வைன் அப்படின்ற மருந்துக்கு எதிராக செயல்படக்கூடிய தன்மையை கூட கொண்டது. ஸோ அதனால் குளோரோக்வைன், குவானைன் இதெல்லாம் வந்து பயன்படுத்தினா கூட அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த மலேரியா பேரசைட் வந்து ரொம்ப இந்த 1940 1950களில் தீவிரம் எடுத்தது. இதனாலேயே இந்த காலகட்டத்தில் தான் அதிகப்படியான உயிரிழப்புகள் நடக்க ஆரம்பிச்சிருந்தது. ஸோ அந்த காலகட்டத்தில் கூட ஓரளவுக்கு தான் ஒட்டுண்ணியினுடைய அந்த மலேரியாவை ஏற்படுத்தக்கூடிய ஒட்டுண்ணியினுடைய பவர் இருந்தது. ஆனால் இந்த மருந்துகள்லாம் பயன்படுத்தப்பட்ட பிறகு அந்த மருந்துகளையே வந்து சமாளிக்கக்கூடிய அந்த தன்மையை மலேரியாவை ஏற்படுத்தக்கூடிய ஒட்டுண்ணிகளானது பெற்றிருந்தது, அந்த ட்ரக் ரெசிஸ்டன்ஸை பெற்றிருந்தது. ஸோ இந்த நிலையில தான் கெர்ட்ரூட் எலியன் அப்படின்ற ஒரு அமெரிக்கன் பயோகெமிஸ்ட், இவங்க வந்து ஒரு ஃபீமேல், ஒரு பெண். இந்த கெர்ட்ரூட் எலியனுடைய லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே வந்து ஃபுல்லாக இவங்களுடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை வந்து பேசியிருக்கிறேன். அவங்க 1952ஆம் ஆண்டு பைரமெத்தமின் அப்படின்னு ஒரு ட்ரக்கை வந்து கண்டறிஞ்சாங்க. இதுக்கப்புறம் தான் அதுக்கு முன்னாடியே கண்டறியப்பட்ட சல்ஃபாடாக்சின் அப்படின்ற ஒரு மருந்து, அதுவும் இந்த பைரமெத்தமின், இது ரெண்டுமே வந்து காம்பினேஷனாக சேர்க்கப்பட்டு சல்ஃபாடாக்சின் பைரமெத்தமின் அப்படின்ற மருந்தானது 1960கள் அந்த காலகட்டத்திலிருந்து மலேரியாவுக்கு
எதிரான மருந்தாக வந்து பயன்படுத்தப்பட ஆரம்பிச்சிருந்தது. இது ஓரளவுக்கு ஆரம்பத்தில் எஃபெக்டிவாக இருந்தது. ஆனால் போக போக மறுபடியும் அந்த ட்ரக்குக்கு உண்டான ரெசிஸ்டன்ஸையும் இந்த ஒரு மலேரியா பேரசைட் ஆனது பெற்றது. ஸோ மலேரியாவை சமாளிக்கவே முடியல எவ்வளோ சிகிச்சை முறைகள் இருந்தால் கூட. இந்த அளவுக்கு மோசமான பாதிப்புகளை ஆர்டிமிசினின் அப்படின்ற மருந்து கண்டுபிடிக்கப்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தது. இதுக்கப்புறம் தான் 1972ஆம் ஆண்டு ஒரு சைனாவை சேர்ந்த ஒரு பெண்ணான டு யூ அப்படின்றவங்க, இவங்க வந்து சைனீஸ் மலேரியாலஜிஸ்ட் அண்ட் ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட். அது மட்டும் இல்லாமல் இவங்க பாரம்பரிய மருத்துவத்தில் நிபுணராக இருந்தவங்க. அவங்க பாரம்பரிய முறைப்படி 1972ஆம் ஆண்டு ஆர்டிமிசினின் அப்படின்ற அந்த ஒரு மெடிக்கேஷனை வந்து கண்டறிஞ்சாங்க. அதுக்கப்புறம் டைஹைட்ரோ ஆர்டிமிசினின் அப்படின்ற மெடிக்கேஷன் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் ஆக்ஸ் அப்படின்னு சொல்லி ஆர்டிமிசினின் வந்து மற்ற சில மருந்துகளோட இணைஞ்சு மலேரியாவுக்கு எதிராக பயன்படுத்தப்பட ஆரம்பிக்குது. அது வந்து 1990களில் தான் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து அப்ரூவ் பண்ணி உலகம் முழுக்க அதனுடைய பயன்பாடு வந்தது. ஸோ இதுக்கப்புறம் அப்போ இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த ஆர்டிமிசினின் வந்து ரொம்ப எஃபெக்டிவான ஒரு மருந்தாக இருக்குது மலேரியாவுக்கு எதிராக. ஸோ இன்னைக்கு வரைக்கும் மலேரியா ஏற்பட்டால் ஆர்டிமிசினின் இருக்கிறனால மிகப்பெரிய அளவில் மலேரியாவை கட்டுப்படுத்திடலாம். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் கூட இந்த குவானைன், குளோரோக்வைன், அதுக்கப்புறம் இந்த சல்ஃபாடாக்சின், பைரமெத்தமைன் இந்த மருந்துகள் எல்லாமே வந்து சின்ன சின்ன அதாவது மலேரியாவினுடைய சின்ன சின்ன பாதிப்புகள், நான் ஏற்கனவே சொன்ன 5 ஸ்பீசிஸ் வந்து மலேரியாவை ஏற்படுத்தும். அதில் பிளாஸ்மோடியம் ஃபால்சிபரம் இந்த ஒரு ஸ்பீசிஸ் தான் ரொம்ப உயிரிழக்க வைக்கக்கூடிய மோசமான மலேரியாவை ஏற்படுத்தும். மற்ற 4மே வந்து அந்தளவுக்கு பெரிய அளவில் உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவில் மற்ற 4 ஸ்பீசிஸ் வந்து மலேரியாவை ஏற்படுத்தாது. ஸோ அதை வந்து ஓரளவுக்கு வந்து சமாளிக்கிறதுக்கு மற்ற மருந்துகள் வந்து பயன்பாட்டில் இருந்து வருது. ஆனால் ரொம்ப சிவியரான மலேரியாவை சமாளிக்கிறதுக்கு இந்த ஆர்டிமிசினின் அதனோட சேர்ந்த காம்பினேஷன் ட்ரக்ஸ் ஆனது இன்றைக்கி வந்து பயன்பாட்டில் இருந்து வருது. ஸோ இப்படி தான் வந்து ஆர்டிமிசினின் இந்த மருந்து வந்து கண்டுபிடிக்கப்படுறதுக்கு முன்னாடி மலேரியாவினால் இருந்த பாதிப்பு அவ்வளோ இருந்தது. அதை சமாளிக்க சிகிச்சை முறைகள் நான் ஏற்கனவே சொன்னது தான் இருந்தது. ஸோ இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து மலேரியாவை ஏற்படுத்தக்கூடியது ஒரு ஒட்டுண்ணி அப்படின்னு கண்டுபிடிச்சது சார்ல்ஸ் லூயி ஆல்ஃபான்ஸ் லெவரன் அப்படின்றவர். அவர் அதை 1880ஆம் ஆண்டு எப்படி கண்டுபிடிச்சார் அப்படின்றது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தகவல். அதை பற்றி நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். அதே மாதிரி டு யூ அப்படின்ற இந்த பெண்மணி எப்படி மலேரியாவுக்கு எதிரான மருந்து ஆர்டிமிசினை கண்டறிஞ்சாங்க, அதுவும் பாரம்பரிய முறைப்படி, அதுவும் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான தகவல். அதையும் நான் ஃபுல்லாக வந்து பேசியிருக்கிறேன். இந்த 2 விஷயத்தையுமே நீங்கள் பார்க்குறதுக்கு நான் 2 லிங்கையுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன், பாருங்கள். அதே மாதிரி டிஸ்பிளேவும் டச் பண்ணுங்கள், நேராக அந்த வீடியோவிலலாம் போயிடலாம். அங்கே போய் இதெல்லாம் எப்படி வந்து கண்டறியப்பட்டது அப்படின்ற சுவாரஸ்யமும் ஆச்சரியமும் நிறைந்த அந்த தகவலை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.